தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வலையொலியானது தமிழ் இனத்திற்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணினால், நீங்கள் நம்பினால், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பயே பண்ணிருங்க, அப்புறம் மறந்துடுவீங்க. ஆமாம், சரி. இப்போ என்ன விஷயம் என்னன்னாங்க, ஈரோட்டுக்கு போயிட்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், ஒரு கருத்தரங்கம், அதை ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிறாங்க. பார்த்தா ஒரு 4 விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க அந்த விசிகா துண்டு போட்டுருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் பிபி பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டு, பைல்ஸ் பேஷண்ட்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் பாருங்கள், அதை ஒரு பயங்கரமாக கட்டமைச்சிட்டோம், ஒரு மாபெரும் போராட்டத்தை நம்ம இந்த இடத்துல நிகழ்த்தி காட்டிட்டோம் அப்படின்ட்டு வன்னிக்குட்டிக்கு ஒரு சிரிப்பு, அந்த முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியுது பாருங்கள். எதையோ சாதித்த ஒரு உணர்வு தெரியுது பாருங்கள் அந்த முகத்தில். பார்த்தா அங்கே உட்காந்துக்கிறவங்களே பாவம் பாருங்கள். ஒருத்தர் செல்ஃபோன் பார்க்குறாரு, 4 பேர் தூங்குறாங்க. ஏன்டா டே, நாங்களே முடியாத காலத்தில் வீட்டில் உட்காந்துட்டு கிடக்கிறோம், உங்கள் அரிப்புக்கு ஏன்டா ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி எல்லாம் அங்கே உட்காந்துருக்கிறாங்க பாவம். அப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முட்டி மோதிட்டு இருக்கிறாங்க. நீ என்னமோ நம்ம ஈவேராவை அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணுறோம், திமுகவை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறோன்ற மாதிரி இவங்க கதறிட்டு இருக்கிறாங்க. உண்மை அது கிடையாது. இந்த திகாவையும் திமுகவையும் எக்ஸ்போஸ் பண்ணணும், அம்பலப்படுத்தணும் அப்படின்னா இருக்கிறதுலே பெஸ்ட் ஆளுங்க யார் தெரியுமா? திகாவுக்கு திமுகவும், திமுகவுக்கு திகாவும் தான். இதுதான் இவர்களுடைய வரலாறு. ஒன்றும் இல்லை, அந்த காலத்திலலாம் குழாயடி சண்டை போடுவாங்கள்ல நம்ம பெண்கள், அந்த வீர விளையாட்டு, அந்த கலாச்சாரம்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு. ஆனால் அப்போலாம் சண்டை போடுவாங்க. ஒரு 2 பெண்களுக்கு நடுவில் சண்டை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதுலேயும் அவங்க முன்னாள் நண்பர்களாக இருந்து அப்புறமா பிரிஞ்சிருந்தா, நண்பர்களாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நண்பர்களாக இருக்கும்போது இவர்களுடைய ரகசியங்கள் பர்சனலெல்லாம் இவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க, அவர்களுடைய பர்சனல்லாம் அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்போ 2 பேருக்குள்ள இருக்கிறதெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. அப்போ அதை எடுத்து போடுவாங்க பாருங்கள் பப்ளிக்கில். அதில் ஒருத்தங்க ஆரம்பிப்பாங்க, அடியே கரும முடிச்ச கருணாக பாம்பு, உன்னை பற்றி எனக்கு தெரியாது அடி, நீ எத்தனை வீட்டில் வேலைக்கு போகும்போது பாத்திரம் கழுவு போகும்போது அவங்க வீட்டில் இருக்கிற பாத்திர பண்டத்தெல்லாம் ஆட்டையை போட்டு கொண்டு போய் உன் வீட்டில் பதுக்கி வச்சிருக்கிற, அதுவும் ஒரு வீட்டில் நாய்க்கு கஞ்சி ஊற்றுற அந்த பாத்திரத்தை திருடிட்டு போயிட்டு அதிலும் உன் மாமியாருக்கு சோத்தை போட்டு கொடுத்துட்டு இருக்கிற, உன் யோக்கியதை எனக்கு தெரியாதா, திருட்டு கமநாட்டி அப்படின்ட்டு ஒருத்தங்க ஆரம்பிப்பாங்க. அடுத்துக்கு இன்னொருத்தங்க, அடியே வெக்கங்கட்ட வெங்காய சிரிக்கி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, என்னைவா திருடங்கிற நீ எந்தெந்த வீட்டிலலாம் பூந்து போயிட்டு வந்திருக்கிற, எந்த சந்து பொந்துக்குள்ளெல்லாம் நீ போயிட்டு வந்திருக்கிற, யார் யாரெல்லாம் வந்து போயிருக்கிறாங்கன்றது உன் ரகசியம், உன் வண்டவாளம் எனக்கு தெரியாதா, எடுத்து சொன்னால் நாரி போயிரு நாரி அப்படின்ட்டு இவங்க ஆரம்பிப்பாங்க. அப்படி மாற்றி ஊருக்காரங்களுக்கு அப்போ தான் தெரியும், அடி பாவிகளா இவ்வளோ வேலைத்தனம் பண்ணியிருக்கிறீங்களா நீங்கள் 2 பேரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இதெல்லாம் முன்னாடியே நடந்தது தான். ஈவேரா அவர்கள் அண்ணாதுரை அவர்களையும் கருணாநிதி அவர்களை பற்றியும் சொல்கிறதும், அவர்கள் ஈவேரா அவர்களை பற்றி சொல்கிறதும், இதெல்லாம் நடக்கும். என்ன இப்போ திமுக ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால, ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறதுனால, சரி என்னை பற்றி நீ சொல்லாத, ஓன் சமாச்சாரம் எதையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற ஒரு டீலிங்கில் இருக்கிறதுனால வரமாட்டேங்குது. ஆனால் ஒரு சண்டை மட்டும் வந்துச்சு, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாற்றி 2 பேரும் கழிவு ஊற்றிவாங்க. ஏன்னா ஏற்கனவே ஈவேரா அவர்களுடைய சிலையை உடைச்சது திமுக காரங்க தான், அந்த வரலாறுலாம் இருக்குது. சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ 2 பேர்த்தையும் திகாவையும் திமுகவையும் சேர்த்து அண்ணன் சீமான் அவர்கள் பொழந்து கொண்டிருக்கிறதுனால 2 பேரும் சேர்ந்து இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் பக்கம் திரும்பிட்டாங்க. என்னடா சொல்கிறதுன்னு தெரியல. எதை வச்சு சீமான் அட்டாக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது பல ரூட்டை சூஸ் பண்ணாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகல. இப்போ கடைசியாக ஆரிய கைக்கூலி, RSS கைக்கூலி சீமான் அப்படின்ட்டு என்ன விஷயம் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் ஒப்பிட்டு பேசினார் இல்லையா, தமிழ் பார்ப்பனர்களாக இருந்தவர்கள் உவே சாமிநாத ஐயர், பரிதிமார் கலைஞர், மகாகவி பாரதியார், இவர்களெல்லாம் தமிழுக்கு எவ்வளவு தொண்டாட்டிருக்கிறாங்க, அந்த மாதிரி இந்த திராவிடர்கள் ஏதாச்சும் தொண்டாட்டிருக்கிறாங்களா, ஆற்றிய தொண்டு ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்ட உடனே பாருங்க, இவன் பிராமணர் பார்ப்பனர்களுக்கு இவன் ஜால்ரா தட்டுறான், அப்போ இவன் RSS கைக்கூலியாகவே மாறிட்டான், பார்ப்பன அடிவரடியாக மாறிட்டான் அப்படின்ட்டு ஒரு பக்கமாக வந்து கதறல்கள். இதுக்கு முன்னாடி நானும் தமிழ் தேசியவாதி தான் அப்படின்ற போர்வையில் இருந்த ஒரு சிலரும் இப்போ வந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ தான் முகமூடி கிழிஞ்சு அவங்களும் வந்து பார்ப்பன கைக்கூலி சீமான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, எப்படி திராவிடத்துக்கிட்ட இருந்து இந்த தமிழ் அப்படின்றத பிரித்து எடுத்தாரோ, திமுக அந்த திராவிடத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கினாரோ, அதே போல தான் அவர் அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்பால் இந்த RSS பிஜேபி கிட்ட இருந்து தமிழ் பார்ப்பனர்களை பிரித்து எடுக்கிற வேலையை தான் அண்ணன் சீமான் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. நம்ம சொல்கிறோம்ல, தமிழ் தேசியம் என்றால் தமிழ் குடிகளெல்லாம் ஒன்றிணைணும், தமிழ் குடிகளெல்லாம் தமிழர்களாக ஒன்றிணைணும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ அந்த தமிழ் குடிகளில் பார்ப்பனர்களும் தமிழ் பார்ப்பனர்களும் அதில் அடங்குவாங்கல்ல. இப்போ அவர்களையும் அரவணைச்சாதானே அது தமிழ் குடிகளாக சேர முடியும். அதான உண்மை. அந்த வேலையை தான் அண்ணன் சீமான் அவர்கள் செய்கிறார். அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்பால் உண்மையாகவே இழப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பாஜகவுக்கு தான். தமிழ்நாட்டில் பாஜகவை வளரவிடாமல் செய்கிற வேலையை அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இந்த தமிழ் பார்ப்பனர்கள் இருக்காங்க இல்லையா, ஆரிய பிராமணர்கள் வேறு, தமிழ் பார்ப்பனர்கள் வேறு. இதை தமிழ் தேசியவாதிகள் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறோம். தமிழ் பார்ப்பனர்கள், தமிழ் குடிகள், சரி ஓகே, அது இருக்கட்டும். இந்த திராவிட தரப்பு என்ன பண்ணிட்டு இருக்குது, ஆரிய பிராமணர்கள் அப்படின்ற வார்த்தையை அவங்க பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டாங்க. பார்ப்பனியம், பார்ப்பன புத்தி, பாப்பான, இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் ஒரே ஒரு இதுக்குள்ளே அடைக்கிற வேலை தான் இந்த திராவிடம் தொடர்ந்து தமிழ் பிராமணர்களையும் சேர்த்து தனிமைப்படுத்துகிற வேலை தான்
இந்த திராவிடம் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்குது. அப்போது ஒன்றும் இல்லை, ஒரு தடவை வந்து 1920 கர்நாடகாவில் மைசூரில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தமிழ் பார்ப்பனர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு அந்த அரசு உத்தியோகங்களில் அதிக வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கே இருந்த கன்னட பிராமணர்கள் தமிழ் பார்ப்பனர்களுக்கு எதிராக போராடி இருக்கிறாங்க. போராடி தமிழ் பார்ப்பனர்களை வந்து இங்கேருந்து விரட்டணும், இங்கே அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, இங்கே நாங்கள் தான் இருப்போம் அப்படின்ட்டு அங்கே விரட்டி இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது தமிழ் பார்ப்பனன் வேறு கன்னட பிராமணன் வேறுன்னு அவங்களுக்கு தெரியுது. அதே போல் தான் தெலுங்கு பிராமணனும் அதே மாதிரி தான். தமிழ் பார்ப்பனர்களை சேர்த்துக்குவாங்களா அப்படின்னா சேர்த்துக்க மாட்டாங்க. கேரள நம்பூதிரிகளை சேர்த்துக்குவாங்கன்னா சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போது கர்நாடகாவில் வந்து கன்னட பிராமணர்கள் தங்களை கன்னடர்களாகவே அடையாளப்படுத்திக்கிறாங்க, அதை கன்னடர்களும் ஏற்கிறார்கள். அதே போல் தெலுங்கு பிராமணர்கள் தங்களை தெலுங்கர்களாகவே அடையாளப்படுத்திக்கிறாங்க, அதை தெலுங்கர்களும் ஏற்கிறாங்க. மலையாளத்தில் இருக்கிற நம்பூதிரிகளையும் அங்கே இருக்கிற மலையாளிகளாக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழ் பார்ப்பனர்களை மட்டும் இல்லை, நீ பாப்பான், நீ வந்து ஓடி போயிரு, நீ தனியான ஆள் அப்படின்னு சொல்லி அவங்களை ஒதுக்கி வைக்கிறதுனால கடைசியில் இப்போ அவங்களுக்கு எங்கே எல்லாரும் நம்மளை ஒதுக்குறாங்க. அப்போ நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி எங்கே இருக்குது? அப்போ அந்த சமஸ்கிருத ஐடென்டிட்டிலேயே போய் ஒளிஞ்சிக்கலாம், அந்த சமஸ்கிருத அந்த அடையாளத்துக்குள்ளேயே நம்ம போயிடலாம். நமக்கு இந்த இடம் தான் நமக்கு இருக்கிற ஒரே இடம். அதுக்கு அந்த RSS பாஜக இந்த பின்னணி நோக்கி அவங்க போக வேண்டிய தேவை ஏற்படுது. இப்படி ஒதுக்கி வைக்கிறதுனால, தள்ளி வைக்கிறதுனால இப்போது அண்ணன் சீமான் அவர்கள் என்ன செய்கிறாரு? இல்லை, தமிழ் பார்ப்பனர்கள் அவர்கள் தமிழர்கள், தமிழுக்காக தொண்டு செய்தவர்கள், அதனால் அவர்கள் தமிழ் தேசியம் பக்கம் இருக்க வேண்டியவங்க அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறாரு. நீங்கள் கேட்கலாம், இப்படிலாம் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறது மூலமாக, இப்படிலாம் செய்கிறது மூலிமா பார்ப்பனர்கள் வந்து வந்துடுவாங்களா? அவங்க வந்து தமிழ் தேசியத்துக்குள்ளே வந்துடுவாங்களா? அந்த வர்ணாசிரம கோட்பாடை, சத்திரியன் பிராமணன் வைசியன் அந்த கோட்பாட்டை விட்டுட்டு வந்துடுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வந்தவர்கள் இருக்கிறார்கள். ட்விட்டரில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடி கூட இருக்குது, தமிழ் தேசிய பார்ப்பனர்கள்னே பேர். அது முழுக்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு, தமிழ் தேசிய கருத்தியலுக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய ஒரு ஐடி இருக்குது. அவங்க ஸ்பேஸில் பேசுகிறத கூட நான் கேட்டிருக்கேன். பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஸ்லாங்லேயே தான் பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த மாமா மாமிகள் ஸ்லாங்கில் தான் பேசுவாங்க. ஆனால் அவங்க தமிழ் பார்ப்பனர்கள் தான். அப்போ தமிழ் உணர்வு அவர்களுக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் அவர்களை வந்து நீ தமிழன் கிடையாது, நீ வந்தேரி, நீ பிராமண, நீ பார்ப்பான் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறது மூலமாக அவங்க இந்த தமிழ் நீரோட்டத்துக்குள்ளே கலக்க முடியாமல் தனிமைப்பட்டு நிற்கிறாங்க. இப்போ அது யாருக்கு சாதகமாக போகுது? திமுகவுக்கு அவங்கள காட்டி பூச்சாண்டி காட்டுறதுக்கு ஒரு பக்கம் சாதகமாக போகுது. அதே மாதிரி அவங்களெல்லாம் இந்த பக்கம் இழுத்துக்கிட்டு உங்களுக்கு நான் தான் பாதுகாப்பு, என் பக்கமா அப்படின்ட்டு பாஜகவுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு அது சாதகமாக போகுது. அந்த 4 வர்ணத்தையும், அந்த தலையிலிருந்து, ஷோல்டர்லேருந்து, தொடையிலிருந்து, காலிலிருந்து பிறந்த அந்த கோட்பாடை அவங்க விட்டுட்டு வருவாங்களா அப்படின்னா, தமிழ் தேசியத்துக்குள்ளே அவங்க வராங்க அப்படின்னாலே நம்ம தமிழ் தேசியத்தை எதை முதன்மை கோட்பாடாக வச்சுருக்கிறோம்? தமிழ் குடிகள் அனைத்தும் சமம், எந்த ஒரு தமிழ் குடியும் ஒன்றை விட ஒன்று உயர்ந்ததும் கிடையாது, ஒன்றை விட ஒன்று தாழ்ந்ததும் கிடையாது. எல்லா தமிழ் குடிகளும் ஒன்றானாதான் தமிழ் தேசியம் சாத்தியப்படும், தமிழர்களாக இணைஞ்சாதான் தமிழ் தேசியம் சாத்தியப்படும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படின்போது தமிழ் தேசியத்துக்கு அவங்க வரணுன்னாலே அதுக்கு அடிப்படையாக அதுதான். அப்போது அதையும் ஒருத்தங்க வராங்க, ஒரு பார்ட்னர் வராங்க அப்படின்னா அந்த தமிழ் தேசிய கோட்பாடை ஏற்றுக்கிட்டு தான் அவங்க உள்ளே வர முடியும். அப்படி வரணும்னா அவங்களுக்கு முதல்ல என்ன தேவை? தான் ஒரு தமிழன் அப்படிங்கிற உணர்வு தேவை. அதே போல் தன்னை ஒரு தமிழ் குடியாகத்தான் மற்ற தமிழ் குடிகளும் நம்மை ஏற்கிறார்கள், நம்மை அரவணைக்கிறார்கள் அப்படிங்கிற உணர்வு முதல்ல அவங்களுக்கு தேவை. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு தேவை. அந்த உணர்வையும் அந்த நம்பிக்கையையும் தமிழ் பார்ப்பனர்களுக்கு ஏற்படுத்துகிற வேலையைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இது புரியாமல் வந்து இவன் RSS கைக்கூலி, பாஜக கைக்கூலி. எனக்கு RSS கைக்கூலி, பாஜக கைக்கூலி. RSS கிட்ட காசு வாங்கிட்டு தான் அண்ணன் சீமான் அவர்கள் வேலை செய்கிறாருன்ட்டு ஒரு கும்பல். காசு வாங்கிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வேலை செய்யணும், பேசணும் அப்படின்னா திமுக கிட்ட இல்லாத காசா? நாளைக்கே திமுக அண்ணன் சீமான் கிட்ட வந்து RSS உனக்கு எவ்வளோ கொடுக்குது, அதை விட நான் இவ்வளோ எக்ஸ்ட்ரா தரேன், நீ திமுகவுக்கும் இந்த திராவிடத்துக்கும் ஆதரவாக நீ பேசு அப்படின்னா உடனே அண்ணன் சீமான் அவர் பேசிடுவாரா? காசு கொடுத்தா பேசுறதுக்கு அவர் என்ன திருமுருகன் காந்தியா, இல்லை 200 ரூபா உடன்பிறப்பா, இல்லை அண்டாவா? அவர் ஒரு அரசியலை தெளிவாக எடுத்து வைக்கிறார். ஒரு பக்கம் திராவிடத்திடமிருந்து அவர்கள் திருடி வைத்திருக்கிற இந்த தமிழ் உணர்வு, இந்த சுயமரியாதை, சமூக நீதி, இதை எல்லாத்தையும் மறுபடியும் தமிழர்கள் பக்கமே கொண்டு வர வேலை, திராவிடர்களை தனிமைப்படுத்துகிற வேலை, திராவிடர்களை பலவீனப்படுத்துகிற வேலையை ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தமிழ் பார்ப்பனர்களையெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு வாங்க எல்லாரும் ஒன்று தான், நான் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ட்டு இந்த பிஜேபி பண்ணிட்டு இருக்கிற வேலை. அவங்க கிட்ட இருந்து தமிழ் பார்ப்பனர்களை பிரித்து கொண்டு வந்து வாங்க நீங்களாம் தமிழர்கள் அப்படின்ட்டு பாஜகவை பலவீனப்படுத்திக்கிற வேலை ரெண்டையும் தான் பண்ணிட்டு இருக்கிற. ஒரு பக்கம் ஆரியத்தை பலவீனப்படுத்தும் வேலை, இன்னொரு பக்கம் திராவிடத்தை பலவீனப்படுத்துகிற வேலை, ரெண்டையும் சரியாக செஞ்சுட்டு இருக்கிறாரு அண்ணன் சீமான் அவர். ஏன் இவ்வளோ பேசுகிறாங்களே இந்த திமுக, இவங்க ஆரியத்து கூட வைக்காத கூட்டணிகளா, இவர்களுக்குள் இல்லாத தொடர்புகளா, உறவுகளா எல்லாம் இருந்திருக்குது. ஐயா ஈவேரா அவர்கள் முதல் கொண்டு அவர் அப்படியே நைஸாக அந்த பக்கம் போய் பிராமணர்களோட கூட்டு வைப்பார். அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் போய் நேசாக அண்ணாதுரை அவர்களை வீழ்த்துறதுக்காக அப்படி காமராஜர் பக்கம் போய் ஒட்டு போடுவார். உடனே அண்ணாதுரை ஓ நீ அப்படி வரியா,
இப்போ நான் இப்படி வரேன் பாரு அப்படின்ட்டு ஒரு ரைஸாக அப்படியே ராஜாஜி பக்கம் போவார். எல்லா வேலையும் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கருணாநிதி அவர்கள் சொல்லவே இல்லையா, ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பது திராவிடர் கழகம் போன்ற ஒரு சமூக நீதி இயக்கம். சமூக நீதி இயக்கம்னு சொல்லியிருந்தா மட்டும் பத்தாது, இந்த திராவிடர் கழகம் போல இங்கே தான் இருக்குது, இந்த திராவிடமும் ஆரியமும் ஒன்று. இதை நான் சொல்லப்பா, ஐயா கருணாநிதி அவர்களே சொல்லியிருக்கிறாரு, திராவிட தீக்காவும் ஆரிய ஆர்எஸ்எஸும் ஒன்று தான் அப்படின்ட்டு அவர்களே சொல்லியிருக்கிறார். சரி, இவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திரும்ப ஆரியத்திடம் விலை போய்விட்டார், ஆபத்தான அரசியல் செய்கிறார், இது ஆரியர்களுக்கு பிராமணர்களுக்கு சாதகமாக போகும்ட்டுலாம் பேசிட்டு இருக்காரு இல்லையா. என்னைக்காவது அண்ணன் சீமான் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரா? பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் விடுதலை சிறுத்தைகளின் நண்பர்களாகத்தான் இருப்பார்கள், அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஆர்எஸ்எஸும் பாரதிய ஜனதாவும் விடுதலை சிறுத்தைகளின் நண்பர்கள், கிளியர் கட் ஸ்டேட்மெண்ட். என்னுடைய தாய் இந்துதான், நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். என்னைக்காவது இப்படி ஒரு வார்த்தையா அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரா? எந்த மேடையிலையாவது பேசியிருக்காரா? எந்த பிரஸ் மீட்லையாவது பேசியிருக்காரா? தொடக்க காலம் தொட்டே அண்ணன் சீமான் அவர்கள் பாஜக மனித குலத்தின் விரோதி அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்போ நீங்கள்லாம் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? எந்த ஆரியரிடமிருந்து எந்த பிராமணரிடமிருந்து நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம், நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை, ஒரு போலி பிம்ப கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்களோ இந்த திமுக கும்பல், அதே ஆரியர் அதே பிராமணர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்ற பட்டத்தை இந்த திராவிடர் வீரமணி அவர்கள் கொடுக்குறாரு. அப்போ மட்டும் உருட்டிக்குவாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் பிராமணர்களை எதிர்ப்பதில்லை, நாங்கள் பார்ப்பனர்களை எதிர்ப்பதில்லை, பிராமணர்கள்லாம் சொல்ல மாட்டாங்க, பார்ப்பனர்களை எதிர்ப்பதில்லை, பார்ப்பனியத்தை தான் எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு அங்கே ஒரு உருட்டு. இவங்க எந்த காலத்துலையுமே எதையுமே எதிர்த்ததில்லை, அதான் உண்மை. ஆனால் உருட்டு மட்டும் அப்படி உருட்டிக்குவாங்க. இங்கே அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர்கள் பார்ப்பனியத்தை ஆதரிக்கிறாரா? இல்லை இவங்க மொழியில் சொல்கிற மாதிரி தமிழ் பார்ப்பனர்கள், அவர்கள் தமிழுக்காக தொண்டு செய்தவர்கள் இருக்கிறாங்க, அவர்களை விலக்கி வைப்பது அது தவறு, அவர்களும் தமிழர்கள், இந்த திராவிடர்கள் தான் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிற திருடர்கள் அப்படிங்கிற உண்மையை அவர் எடுத்து பேசுகிறார். அதனால் ரெண்டு குரூப்புக்குமே வயிறு எரியுது. அதனால் திராவிடர்களே தொடர்ந்து கதறுங்கள். உங்களை கதற வைப்பதற்காகவே அண்ணன் சீமான் அவர்கள் அப்பப்போ ஏதாச்சும் அப்படி தூக்கி போடுவார். ஓய்வில்லாமல் கதறுங்கள், கதறிக்கொண்டே அறிவாலயம் போங்கள், அங்கே ஒரு எலும்புத்துண்டை போடுவார்கள், கதறிக்கொண்டே அந்த எலும்புத்துண்டையும் குதறுங்கள், கதறிக்கிட்டும் குதறிக்கிட்டும் அப்படியே உங்கள் பொழப்பை ஓட்டிருங்க. வாழ்த்துக்கள். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.